எப்படி போய் முடியும்? என்னுடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் வருமா வராதா என்ற சிந்தனை எல்லாம் வரும்போது உறுப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சரணடைந்து மனசுக்குள்ள அந்த கவலை துக்கங்கள் எல்லாம் அப்படியே ரப்பிட்ட முறையிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அன்னைக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படியே உட்கார்ந்து அழுகிறார். மகனை பிரிஞ்சு பிரிஞ்சு அழுகிறார். என்னுடைய மகன் யூசுஃபுக்கு காணமே காணமே. அவள் அழுது 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 அப்படி தழும்பாயிருச்சு. அந்த நேரத்துல நாங்கெல்லாம் இல்லையா, ஏன் சும்மா சும்மா அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். நான் அழுது அழுது அல்லாஹ்ட்ட தான் பேசுறேன், உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லல மக்களே. நான் அழுது அழுது அல்லாஹ்ட்ட தான் பேசுறேன். என் துக்கம் என் கவலை இது எல்லாம் அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது மன்றாடுகிறேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய சிறந்த நபியாக வாழ்ந்திருக்கிறார். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உடைய அழுகை நமக்கு வர வேண்டுமா இல்லையா? நம்முடைய மகன் தொழல, நம்முடைய புள்ள ஒழுக்கமா இல்ல, நம்ம புள்ள வெளியே போகும்போது பருதா போடாம போறா, நரகத்துக்குரிய ஒரு வேதனை எனக்கு எங்க குழந்தை மூலமா வந்துடுமோ என்று பயமா இருக்குது. மனைவி பர்தா முறை பேணாமல் ஹிஜாபை பேணாமல் தாந்தோணித்தனமா இருக்கிறாள். அல்லாஹ் எங்கே இதன் காரணத்தினால் என்னை விசாரித்து நரகையிலே போட்டு விடுவானோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது என்ற பயம் வர வேண்டுமா இல்லையா? அன்புமிக்கவர்களே, வாழ்க்கையெல்லாம் விளையாட்டாக போய்க்கொண்டு ஜாலிங்க, என்ஜாய் பண்ணுங்க, லைஃப் ஹாப்பியா வச்சுக்கணுங்க என்று இப்படியே வாழ்க்கை போய்கொண்டிருந்தால் எங்கே போய் முடியும்? அன்புமிக்கவர்களே, வாழ்க்கையில பேங்க்ல போய் கையெழுத்து போடும்போது நம்பரை போடும்போது ஜாலியா பேச எழுத போட முடியுமா? அல்ல பத்திர ஆபீஸ்ல போய் உட்காந்துட்டு ஏங்க அந்த எல்லாம் இடமெல்லாம் கரெக்டா இருக்கேன் பாருங்க, எல்லாம் கரெக்டா இருக்கேன் பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சகோதரா அப்படின்னு சும்மா கண்ண முடிட்டு கையெழுத்த போட முடியுமா? எல்லாம் சீரியஸா இருந்துட்டா கலெக்டர் ஆபீஸ்ல போய் நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டு என்ன பேப்பர் நீட்டாலும் கையெழுத்து போட்டே இருப்பேன்னு சொல்லி போட முடியுமா? எல்லா இடத்துலயும் சீரியஸ் காட்டுறோம். ஆனா வாழ்க்கையில மறுமையை பற்றிய விஷயங்களை பத்தி யோசிக்கும் போது என் வாழ்க்கை பயணம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்ற வினாவை நாம் கேட்காமல் இருக்கும் போது வாழ்க்கை சூனியமாகி விடுகிறது. அன்புமிக்கவர்களே, மரணம் திடீரென்று வந்து சம்பவித்து விடும், மரணம் திடீரென்று வந்து சம்பவித்து விடும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறாரு, மன் நஜா, வெற்றினா என்ன சொல்லுங்க. நம்ம வெற்றினா என்ன சொல்லுவோம்? நல்ல வியாபாரம் பண்ணணும், நல்லா பெருக்கணும், கம்பெனி பெரிய ஒரு கம்பெனி கட்டணும், நான் ஓனரா இருக்கணும், வீடு கட்டி விடணும், ஜம்முன்னு வாழணும், சொத்து பத்தல பறக்கத்தா இருக்கணும், அடுத்த ஆளுட்ட கையேந்தாத அளவுக்கு வாழணும், இதுதாங்க வெற்றி என்று நாம் வீராப்பா சொல்லி விடுவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உண்மையிலேயே வெற்றி என்றால் என்ன தெரியுமா? அம்லிக் அலைக்க லிசா